ஆனா இது பண்றேங்கிறது பிரசன்ட். இது பிரசன்ட். இமேஜினரி பாஸ்ட். பண்ண அப்படிங்கிறது வந்து இமேஜினரி பாஸ்ட். ஓகே நான் சார். எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னா நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சனா இருக்கு. இப்ப சொல்லுங்க கண்டிஷனல் 3 ரொம்ப முக்கியமானது. கரெக்டா தமிழ்ல சொன்னீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். நான் எக்ஸாம பாஸ் பண்ணியிருந்தால் பண்ணியிருந்தேன்னா பண்ணியிருந்தேனா நான் தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். நான் இருந்திருப்பேன். நான் ஹாப்பியஸ்ட் பர்சனா இருந்திருப்பேன். நான் எக்ஸாம பாஸ் பண்ணியிருந்தேன்னா நான் தான் ஹாப்பியஸ்ட் மேனா இருந்திருப்பேன். இப்ப என்னன்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்க. ரெக்ரெட். நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனால நான் ஹாப்பியஸ்ட் பர்சனா இல்ல. சோ அதனால இன்டைரக்டா வந்து நான் இந்த மாதிரி இருந்தேன்னா இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க டைரக்டா. அவ்வளவுதான். கடைசியா இந்த பாயிண்ட் மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த half an hour சொர்க்கம் மாதிரி எல்லாமே பிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் தமிழ்ல சொல்லிடலாம். எல்லா வேலையும் மாத்திடலாம். ரைட். இப்ப கனிஷ்கா நம்பர் 2. We dash to see you next Sunday. We will come to see you next Sunday if I get well. we shall இருக்கு. நீங்க பில்லு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. We will come to see you next Sunday if I get well. சூப்பர். டி தான் ஆன்சர். இப்ப அவங்க கனிஷ்கா என்ன பண்ண போறாங்கன்னா இத கண்டிஷன் 2-ஆ மாத்த போறாங்க. கண்டிஷன்ஸ் ஓகே சார். கண்டிஷன் 1ல இருக்கு. நீங்க 4-5 எக்ஸசைஸ் இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். Okay. 4-5 எக்ஸசைஸ் பண்ணாதான் we would come to see you next Sunday if I got well. Beautiful. If I got well. இமேஜினரி அருமையா சொன்னாப்ல. நான் நல்லா ஆயிட்டேன்னா பாருங்க, நான் நல்லா ஆயிட்டேன்னா விட நான் நல்லா ஆனேன்னா நெக்ஸ்ட் சண்டே உங்களை வந்து பாக்குறேன். நாங்க வந்து பாக்குறோம். பார்ப்போம். ஆனா இதுவே கண்டிஷன் 1ல நான் உடம்பு நல்லா இருக்குதுன்னா நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்ப்போம். இது உடம்பு நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்ப்போம். பாருங்க, ரெண்டுத்துக்கும் வில் கம்முக்கும் உட்கம்முக்கும் மீனிங் ஒன்னா இருக்குது. ஆனா கிளாஸ் வேற பாருங்க, அங்கதான் வந்துருக்கு. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா 3 சொல்லுங்க. கண்டிஷன் 3 அழகா சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்லுங்க. We would have come to see you next Sunday if I got well. If I got well. If I got எப்படி வரும்? If I would have been. இல்ல 7 if class என்ன இருக்கு பாருங்க, நோட்ஸ் பாருங்க. if sorry. கண்டிஷன் 3 என்ன? If I had got well. அவ்வளவுதான். Yeah, if I had got well. Yes sir. நான் நல்லா இருந்தானே வந்து பார்த்திருப்பேன். நான் நல்லா இருந்தா பார்க்கல. சோ இப்ப நெக்ஸ்ட் சண்டே எல்லாம் அப்ப வராது. If I had got well, நான் நல்லா இருந்தேன்னா we would have come to see you. நாங்க பார்த்திருப்போம். நான் உங்களை வந்து பார்க்கல, காரணம் நான் உடம்பு முடியாம இருக்கேன் அப்படிங்கிறது. சூப்பர். 3. ராமன், இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 சொல்லுங்க, ஆன்சர் பண்ணிடுங்க. அப்புறம் 2, 3. சரி சார். Easy. What will you do if the train doesn't come in time? Very good. What will you do if the train doesn't come in time? What will you do if the train doesn't come in time? Very good. ஆன்சர் வந்து இது அப்படியே கண்டிஷனல் 2-ஆ மாத்துங்க. நீங்க எழுதிட்டு மாத்தினாலும் வந்துரும். What would you do if the train came in time? No. Sorry sir. Sorry, it's a sorry sir. If the train What? doesn't come, பதில் did not come போட போறீங்க. Didn't come sir. Sorry sir. Yes sir. அப்படியே what would you do if the train didn't come in time? அவ்வளவுதான். வந்துருச்சா? நல்லா புரிஞ்சிருச்சா? Yes sir, புரிஞ்சுது சார். அவ்வளவுதான். அதுக்குதான் வர்க் பண்ணணும். இந்த மாதிரி வர்க் பண்ணி சார் வர்க் பண்ணாதான் சார் பெட்டருங்க எல்லாமே. அடுத்து வந்து what would have been you. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க.
what could have நல்லா பாருங்க, கம்முங்கிற வேர்டு வந்திருக்கு இங்க if கிளாஸ்ல. மெயின் கிளாஸ்ல டூங்கிற வேர்டு வந்திருக்கு. அதான் மெயின் கிளாஸ்ல உள்ள மெயின் வேர்டு. கண்டிஷனல் Yes, sir. 3 மாத்துங்க கனிஷ்காக. என்ன What? சார்? கண்டிஷனல் Main. 3 மாத்துங்க 3. 3 okay what What would have you? வுட்க்கு அப்புறம் யூ தான் வரும். வாட் வுட் யூ அதுக்கப்புறம் உள்ள What வார்த்தை. would you have been? ஓஹோ பீன் எப்படி வரும்? Sorry, sir. What What would you? you What would have- you? No, what would you do? Did done? What would you done, sir? What did you done? இல்ல ஏதோ ஒன்று விட்டுட்டீங்களே. வாட் வுட் யூ ஹேவ் டன்? வாட் வுட் யூ ஹேவ் டன்? Sorry, what would you have done? Sorry, sir. What would you have done if the train if the train had had come in time? நாட்டை விட்டுட்டீங்களே, முக்கியமானதை விட்டுட்டீங்களே. Sorry, sir. If the train hadn't in time, had not. hadn't- hadn't come. Oh, sorry. If the train hadn't come in time, What would you have done if the train What had would- not come in time? இதெல்லாம் எழுதுனீங்கன்னா what தான் would you have been? ரெண்டு வார்த்தையே வந்து ரூல் 3 What would you have? வார்த்தை ஈஸியா இருக்கு. இது will do doesn't come. How? What would you have கனிஷ்கா, done திருப்பி if சொல்லுங்க. the கனிஷ்கா, train? என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? திருப்பி சொல்லுங்க. இல்ல சார் அந்த ரெண்டு வார்த்தை இருக்கும்போது ஈஸியா இருக்கு. அந்த will come Hadn't கெட்ங்கிறது ஈஸியா இருக்கு. இதுல come in will time. do doesn't come வந்து பிரிச்சு கொடுத்திருக்கனால அது இருக்கு. ஆனா என்ன தெரியுங்களா? conditional 3 கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது என்னன்னா ஒரே வாட்டி நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் பிராக்டிஸ் பண்ண வந்துடும். அவ்வளவுதான், வந்துரும், yes, sir. அவ்வளவுதான். ஆனா நீங்க இது பண்ணீங்க பாத்தீங்களா? இது பெரிய விஷயம். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு 1 2 3 ரன் பண்றோம் பாத்தீங்களா? கரெக்டா புரிஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த இதுல உள்ள எது வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க் ஷீட்ல உள்ளது எது வேணாலும். ஏன்னா நீங்க 1 இருக்கப்பே 2 3 பார்த்தோம். வெறும் 2 இருக்கும், வெறும் 3 இருக்க போகுது அடுத்ததுல. நீங்க ரொம்ப ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். கனிஷ்கா நம்பர் 4 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒண்ணே ஆன்சர் பண்றீங்க. If I have time I shall help you. சூப்பர். இப்ப அப்படியே கண்டிஷன் 2 மாத்துங்க. அருமையா இருக்கும். இதுதாங்க இங்கிலீஷ். நீங்க இத பண்ணிட்டாலே ஒரு பெரிய லீப் ஃபார்வர்டு, ஒரு பெரிய ஜம்ப், ஒரு பெரும் பாய்ச்சல் வந்துடும் உங்களுக்கு. இப்ப கண்டிஷன் 2 மாத்துங்க. ஈஸி. If I had time I should help you. Yeah, I should help you, I would help you. இது ரெண்டுத்துல எது வேணாலும் போடலாம். If I had time. have a main verb, have had a மாதிரி சிம்பிள் பாஸ்ட் மாதிரி அருமை. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிஷன் 3 மாத்துங்க. அவ்வளவு ஈஸி இல்ல. அழகா எழுதி ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க. If I நல்லா எழுதுங்கன்னு சொல்றேன். நீங்க எழுதுனா அது ஒரு பெரிய இது. அமிர்தம் சாப்பிடுற மாதிரி அப்படி ஒரு இது இருக்கும். Yes, sir. பாருங்க, எனக்கு டைம் இருக்குதுன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு டைம் இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு டைம் இருந்திருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஹெல்ப் பண்ணல, ஏன்னா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போச்சு, டைம் இல்லாம போயிடுச்சு. அழகா எழுதி அப்படியே போத்தீங்கன்னா வந்துடும் கரெக்டா. இந்த சூப்பரா இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் கண்டிஷன் எல்லாம் தரவா இருப்பாங்க. I should have helped you அது வருது சார். If I dash டைமிங்க்கு தான் சார் எனக்கு I would புரியல. help. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தானே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போடுங்க. ஏன்னா மெயின் வெர்ப் 7th நம்பர்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஏன்னா மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப் ஒண்ணா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வருது. கன்ஃபியூஸ் வருது. ஆமா சார். ஆனா நீங்க ஒரு வாட்டி பிராக்டிஸ் பார்த்துட்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் வராது. If I have had has if I had if I had time வரும் பாருங்க உங்களுக்கு அடுத்தப்ல. if I had time sir. if I had time எழுதிக்கீங்க. if I had time I would have I would have ஹெல்ப் பண்ணி. இது ரெண்டு ஹேட் வரதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. இதே உங்களுக்கு இது ஒரு क्वेश्चन வரப்போது பாருங்க. இதே ஒர்க் ஷீட்ல வரும், இதே ஒர்க் ஷீட்ல வந்துரும். அப்ப சரி, இப்போ ரெண்டு ஹேட்
வந்துச்சுன்னா அப்படி அப்படியே உள்ள தான் போடணும். உள்ள ஹேடு போடணும். அப்படியே தான் ஹாவ் ஹேட் போடணும். ஆக்சுவலி நம்ம ஹேவ் வந்து சாப்பிட்டியா அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க ஹேவ். சோ அப்போ வந்து ஹேட் ஐ ஹேட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருந்தேன். I should have helped you. ஐ ஹேட் உங்களுக்கு வரும் பாருங்க. இஃப் ஐ ஹேட் டைம் ஐ I, வுட் I should have helped you. அவ்வளவுதான். டைம் இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன், ஆனா பண்ண முடியாம போச்சு. நம்பர் 5 ஈஸி. இது அப்படியே அழகா கொண்டு வந்து Number 5. If you buy tickets, we shall visit Paris. அப்படியே 2 மாத்துங்க. If you bought ticket, we should If you bought a ticket, we If you should bought tickets இருக்கு. If you ஏலம் you போடக்கூடாது. bought tickets, we should visit Paris. பாரிஸ். சூப்பர். இப்போ எனக்கு சொல்லுங்க கண்டிஷன் 3. If you had brought ticket, brought இல்ல. if you had bought ticket, we you had bought ticket, should have visit Paris. Yeah. We should would have have- Paris. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு would பாத்தீங்களா? எவ்வளவு have- ஈஸியா. you should have visited Paris. 6 ராமன் கண்டிஷன் 1 கொண்டு வாங்க. One sir, tomorrow if the weather is fine, we shall get out of the town. வெரி குட். We will get out of the town, sir. We shall get out of the town. அருமையா சொன்னீங்க. வெதர் வந்து நல்லா இருக்குன்னா நம்ம வெளில போவோம். வெளிய போவோம். இப்ப கண்டிஷன் 2 மாத்துங்க. If the weather was இந்த வெதர் if the weather was fine, if the weather was fine, sir, if the weather was fine, sir. வாஸ்க்கு பதிலா வேர் போடணும். Oh, sorry, sir. If the weather was, sorry, if the weather were fine, if the weather were fine, we would அவ்வளவுதான். we would sorry, sir. we wouldn't போலாம், தப்பு கிடையாது. We would get out down. Yes, sir. Get out of the town. We would get out of the town. Now Kanishka, condition 3 மாத்துங்க. Tomorrow if the weather Yeah. fine, Past perfect. had been fine, அவ்வளவுதான். If the weather had been fine, have The weather had been fine. get out of the town. We would have gotten. We would we tomorrowங்கிற should வேர்ட் வராது, ஃபியூச்சர்ல வராது, தூக்கிடுங்க. If the weather had been fine, we would have got out of the town. okay. British. Got out of the town. Gotten சொல்லலாம்ல sir? We would have got out. Okay, sir. We would have got out of the town. Okay, sir. எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க கனிஷ்கா. வெரி குட். 7 கனிஷ்கா, கண்டிஷன் 1 போடுங்க. If you are free, watch the film they shown on TV. சோடு வராது இல்ல. இப்ப நடக்குது. Have shown. வராது. நம்ம நேத்து பார்த்ததுதான் கனிஷ்கா, நீங்க இருந்தீங்க கிளாஸ்ல, நான் சொன்னேன் நானு. நீங்க ஆடியோ கூட கட் பண்ணிருக்கீங்க. எங்க போச்சு, தப்பாச்சு. 7க்கு நம்ம பின்னாடி வருவோம். ஏன்னா அது 2 3 வந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டா. தே ஷோ, இப்ப பாருங்க, they are showing as a scheduled event. They will show on. Being on will TV. show தான் are showing. இங்க will showனு வரணும். அதுக்கு பதிலா are showing போட்டிருக்காங்க. If you are free, watch the film they are showing on TV. They are showing. அத வேற எதுவுமே வராது பாருங்க. வேற Yeah, எதுவுமே. they are showing. Yes, sir. இப்ப they will show They are தான். showing on TV. இது வந்து கண்டிஷனல் 2 மாத்தலாம். If you பாருங்க, if you had been free, Yes, sir. If you had be they condition 2 or sir 3 sir. watch the film. Watch. If you had free. If you had free. No. Watch the film. If you were free. Sorry, sir. Yes, sir. Had work. Where? If you were free, watch the film. They were. They have. Sorry. They would have. They would have shown. இல்ல. They were showing. Showed. They would have showed on TV, sir. அது வந்து condition 3. அது வந்து Yes, sir. Condition 3.
If you Condition were two, free, sir. watch Don't- the They would have don't- show on TV. show on TV. நீ ஒண்ணு இல்ல. Okay, if you were free, watch the film. They would show on TV. ஓகே வாட்ச் த ஃபிலிம் விடுங்க. இது சரி எல்லா இடத்துலயும் ஒன்னதான் வரப்போகுது. இதை மட்டும் பாருங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரீ If you are free. ஷோ இப்ப பாருங்க they will show on TV. If you are free they will show on TV. If you were free they would show on TV. If you had been free they would have shown on TV. Shown, SHOWN. They should. Okay. Don't worry about this. நம்ம கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இது மாதிரி இதுக்கு வருவோம். 8 கனிஷ்கா. Number 1. If the weather is fine, we shall go to the park. Number 2. Conditional 2 மாத்துங்க. If the weather were fine. Very good. The weather was fine. We should We should go to the park. We would go to the park. ரெண்டு ஒண்ணு தான். ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Conditional Should go to the park. ஒரே நிமிஷம். Okay. sir, go went மாறாதா sir? ஆமா கட்டாயமா மாறும். Should went to the. இங்க பாருங்க ஈஃப்க்கு என்ன வரும்னு பாருங்க. நீ எதுக்கு போறீங்க? கண்டிஷனல் 2க்கு வாங்க. If the weather If the weather were fine,